பதிவேற்ற எட்டே நாள்ல உங்க 30 கோரிக்கை இப்ப நிறைவேற்றிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்னக்கா? என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா இந்த ஏரியால தான் இருக்கேன். ம். இந்த வழி வந்து நெறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ம். ஊர் தலைவரும் சரி, நெறைய பேர் வந்து இந்த வழிக்காக வந்து ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. நடுவுல கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க. ம். இதே மாரி வழி திறக்கிறேன்னாங்க. ஆனா திறக்கல. ம். மூடிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல ஸ்கூல் இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து சீக்கிரமா போறதுக்கோ, வர்றதுக்கோ முடியல. இதுலேருந்து பக்கத்து தெரு தாண்டி தான் வந்து பசங்க போறாங்க, வராங்க. இன்னொன்னு என்னன்னா, நைட்ல ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா, இங்க நாயின் தொல்லை நெறைய இருக்கு. அதனால குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கலாம் வந்து இந்த பக்கமா பின்னாடி பக்கமா திரும்பிட்டு அப்படி போறாங்க. இப்ப இந்த வழி வந்ததுனால எங்களுக்கு என்ன சௌகரியம்னா, குழந்தைங்க மதியானத்துல போறதுக்கும், நைட்ல போறதுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. ம். இன்னொன்னு என்னன்னா, விஜய் அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாரி வந்த உடனேயுமே அவர் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ பிளஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரு. எங்களுக்கு நெறைய சந்தோஷம். நாங்கலாம் வந்து விஜய் அண்ணா வரணும்னு தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாரி அவர் வந்துட்டாரு. வந்துட்டு வந்த உடனேயுமே அவர் தொகுதிக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் இல்லாம ஸ்கூல்ல படிக்கிற பெற்றோர்கள் வந்து எல்லாருமே இந்த தொகுதி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.